Good morning, students. Today we are going to see about chapter 6 PHP conditional statements. We already know what is conditional statements. That is a decision making system. இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ஒரு விஷயத்தை ட்ரூவா ஃபால்ஸா எஸ்ஸா நோ அந்த மாதிரி கண்டிஷன் பேஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு யூஸ் ஆகும். PHP conditional statement are useful for writing coding decision making logics. It is the most important features of many programming languages including PHP. They are implemented by the following steps. ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக அப்படின்னா டெசிஷன் மேக்கிங்காக யூஸ் பண்ணுறோம். இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க, நம்மளோட PHPலையும் யூஸ் பண்ணுறோம். இதோட டைப்ஸ் என்ன அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், if else ஸ்டேட்மெண்ட், if else if else ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். நம்ம HTML படிச்சிருக்கோம். இஃப் else if ஸ்விட்ச் இதெல்லாமே படிச்சிருக்கோம். ரிமைண்ட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நான் படித்ததை நான் ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இதில் என்ன இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நம்மளால் செக் பண்ண முடியும். அதாவது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் என்னால் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அதுதான் இஃப். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் என்னால் செக் பண்ண முடியும். If statement in PHP. If statement execute a statement or group of statements if a specific condition is satisfied as per the user expectations. ஸோ என்னோடது கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக இருந்தால் மட்டும் யூசர் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், அது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். இஃப் கண்டிஷன், அந்த கண்டிஷன் கிட்ட எந்த ஒரு கோலனோ செமிகோலனோ எதுவுமே வரல. ஸோ இதெல்லாமே கீவேர்ட் சின்டாக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கு. நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போதுமே அதை நோட் பண்ணணும். நம்ம திடீர்னு செமிகோலனோ கோலனோ வச்சுட்டு நமக்கு என்ன ஆகும், எரர் வந்து அக்கர் ஆகும். ஸோ எந்த இடம் நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ எல்லா ஒரு விஷயம் பண்ணும்போதுமே கிளியராக இருக்கணும். ஓகே, இஃப் கண்டிஷன் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ, அப்புறம் கர்லி பிரேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட்னால் நம்ம பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுப்போம் இல்லையா, எக்கோ, அதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எங்கே கொடுக்குறோம் இல்லையா, அதை நம்ம அந்த இடத்துல கொடுக்க போகிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். PHP ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். பாஸ் மார்க், அதாவது இது ஒரு வேரியபிள், அதனால் முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸுங்கிறது ஒரு பாஸ் மார்க் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், அதுக்கான வேல்யூ வந்து 35. ஸ்டூடெண்ட் மார்க் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வேரியபிள் தான், அதுக்கான வேல்யூ வந்து 70. இப்போ தான் கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறோம் நம்ம. இஃப் ஸ்டூடெண்ட் மார்க் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே இங்கே, ரெண்டு வேரியபிளையுமே நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம். நம்ம பாஸ் மார்க்கு அதோட ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 70, அதோட பாஸ் மார்க் வந்து 35 கொடுத்துருவோம். இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணு அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். அது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, எக்கோ வித்தின் டபுள் கொட்டேஷன்ஸில் த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரொமோஷன்ஸ். அவன் 35 மார்க் எடுத்துட்டான் அப்படின்னா என்னது, அவன் ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருவோம். வேறு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கல. ஏன்னா என்னது, இது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், அதனால் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் அது ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட் நமக்கு, அதாவது அவுட்புட் நமக்கு வராது. ஓகே, தென் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு இஃப் பார்த்தோம், இப்போ வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் execute a statement or group of statements if a specific condition is satisfied by the user expectations. When the condition gets false, the else block is executed. அதே சேம் ஸ்டேட்மெண்ட் தான் இங்கேயும். இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகிறது என்ன அப்படின்னா, அங்கே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் ஆகாது, ஒர்க் பண்ண முடியாது. இங்கே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அதனால் எல்ஸ் பிளாக்கில் கொடுக்க முடியும். அதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். எல்ஸ்னால் அது அனதர் பார்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னால ஒர்க் பண்ண முடியும். இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். இஃப் கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம், கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ ஃபஸ்ட்டு,
தென் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். தென் எல்ஸ் பிளாக் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அதாவது இது இல்லைன்னா அனதர் தென் எக்ஸிக்யூட் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் இஃப் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸு. ட்ரூவாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் வந்து எனக்கு அவுட்புட்டில் வரும். தென் ட்ரூ இல்லை ஃபால்ஸ் இருந்தது, நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபால்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இதர் பிளாக் வந்து அவுட்புட்டில் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சேம் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்குறோம். பாஸ் மார்க் 35, ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து 70. ஸ்டூடெண்ட் மார்க் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. அவன் வந்து எலிஜிபிளா இல்லையா, ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தா வெறும் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும் ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு வரும் கொடுக்கும். பட் இங்கே எலிஜிபிள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், த ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன்ஸ். அதையும் இங்கே எனக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியும் என்னால். அதனால தான் இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்கோ கொடுத்துருக்குறாங்க பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில், த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன். எல்ஸ் அது ப்ரமோஷன்ஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், த ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன்ஸ். ஓகேவா, புரியுதா? இஃப்க்கும் இஃப் எல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷனை அங்கே ட்ரூ கண்டிஷன் மட்டும்தான் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் இஃப் எல்ஸில் ட்ரூ கண்டிஷனும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அட் அ டைம் ஃபால்ஸ்லையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதாவது ஏதாவது ஒன்று தான் அட் அ டைமில் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அங்கே ட்ரூ மட்டும்தான் பண்ண முடியும். பட் இங்கே ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். அதான் இஃப்க்கும் இஃப் எல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். தென் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் PHP. அங்கே என்னது இஃப் எல்ஸ், அதாவது என்னென்னா மோர் தென் ஒன் எல்ஸ் பார்ட்டை நான் இங்கே ஒர்க் பண்ண முடியும். அங்கே இஃப்னா ஒரே ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் எல்ஸ்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே வந்து என்னது இஃப் எல்ஸ் ட்ரூ மோர் தென் ஒன் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே ஒர்க் பண்ண முடியும். If else statement is a combination of if else statement. More than one statement can execute the condition based on user needs. Combination of if else statement. If else என்னது ட்ரூ ஃபால்ஸ் அதில் காம்பினேஷனாக எனக்கு எத்தனை வேணுமோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே ஒர்க் பண்ணிப்பேன். என்னோடய ப்ரோக்ராமிங்க்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். இஃப் ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா செகண்ட் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் இஃப் செகண்ட் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஃபஸ்ட்டு ட்ரூ, செகண்டும் ட்ரூ. தென் இது ரெண்டுமே ட்ரூ இல்லைனா என்ன ஆகும், ஃபால்ஸ் கொடுப்போம் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் தேர்டு கண்டிஷன், அது மாதிரி தேர்டு ஃபோர்த்து நம்மளோட ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த இடம் ஸ்டேட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபால்ஸ். ரெண்டுமே எனக்கு ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஆகும், லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். பாஸ் மார்க்கு 35, ஃபஸ்ட் மார்க் கொடுத்துருக்குறாங்க, ஃபஸ்ட் கிளாஸு ஸ்டூடெண்ட் மார்க்கு. ஸோ 35, 60, 70 கொடுத்துட்டோம். ஸோ இஃப் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் மார்க் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் கிளாஸ். அதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, the student is eligible for the promotion with the first class. ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸோட மார்க் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 16 அங்கே அஷ்யூம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டோட மார்க் எவ்வளோ, அதோட மார்க் வந்து ஃபஸ்ட் அது 60யாக இருந்ததுன்னா, 60 இல்லை 60 அபோவாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவான், அவன் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்க்கே எலிஜிபிள் அப்படி சொல்லுவாங்க. எல்ஸ் இஃப் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், பாஸ் மார்க்காவது எலிஜிபிளா அப்படின்னு பார்க்கணும். பாஸ் மார்க் எவ்வளோ வேல்யூ நம்ம 35 மார்க் கொடுத்துருக்கோம். அது 35 இருந்தால் என்ன வந்து ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன். அவன் வந்து 35 பாஸ் மட்டும் பண்ணிட்டான். ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க. எல்ஸ் அது ரெண்டுமே இல்லைன்னா த ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன். அவன் ஃபஸ்ட் மார்க்கும் வாங்கலை, பாஸ் மார்க்கும் வாங்கலைன்னா அவன் ஃபெயில் தான் ஆகிருப்பான். ஸோ நாட் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன். ஸோ இது வந்து இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. தென் லாஸ்ட் ஒன் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. The switch case statement used to perform different action based on the different conditions. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம இங்கே வந்து நம்ம கொடுக்கலாம். அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். ஸ்விட்ச் ஆஃப் n கொடுத்துருக்குறோம். கர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கேஸ் லேபிள் 1
இங்கே பாருங்கள், நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம கோலனோ செமிகோலனோ ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. பட் இந்த இடத்துல கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கோலன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது டபுள் டாட் வச்சுருக்காங்க, அதான் கோலன் சொல்லுவாங்க. கேஸ் லேபிள் 1 கோலன் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் இஃப் n ஈக்குவல் டு லேபிள் 1 செமிகோலன், அதாவது டெர்மினேஷன்ஸ் எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுனால, அதாவது இங்கே கண்டிஷன்ஸ் அந்த லேபிள் 1 கொடுத்துருக்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இங்கே எக்ஸிக்யூஷனில் நம்ம கொடுப்போம். அதான் n ஈக்குவல் டு லேபிள் 1 கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் பிரேக் கொடுத்துட்றோம், அந்த கண்டிஷன்ஸ் வந்து முடிஞ்சிடுது. தென் செகண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். கேஸ் லேபிள் 2 கோலன் வச்சுருக்குறாங்க, கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் இஃப் n ஈக்குவல் டு லேபிள் 2. தென் பிரேக் கொடுத்துருக்குறோம். தென் கேஸ் லேபிள் 3 கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் இஃப் n லேபிள் 3. இது மாதிரி நான் உனக்கு எத்தனை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துட்டு போய்க்கலாம் என் ப்ரோக்ராமிங் நீடுக்கு ஏற்ற மாதிரி. கோட் டு பி எக்ஸிக்யூட் டிஃபால்ட் என்ன ஆகும், கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் இஃப் n இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் லேபிள்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகிடும். நான் கொடுத்தது எதுவுமே எனக்கு இங்கே இல்லை அப்படின்னா எனக்கு டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும், அதாவது அவுட்புட் எனக்கு கொடுக்கும். அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபேவரட் கலர் வந்து இங்கே ஃபேவரட் கலர் அப்படிங்கிறது தான் என்னது, n கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்விட்ச் ஆஃப் n கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் கண்டிஷன்ஸு. nங்கிறது இந்த இடத்துல கண்டிஷன்ஸாக வரும். ஃபேவரட் கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபேவரட் கலர் வந்து என்னது, ரெட்டுன்னு கொடுத்துட்டோம். ஸ்விட்ச் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஸ்விட்ச் ஃபேவரட் கலர் கர்லி பிரேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கேஸ் வந்து ரெட்டு. எக்கோ யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட். பிரேக் கொடுத்துருக்குறோம். ப்ளூ, அதுக்கேற்ற மாதிரி ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. தென் கேஸ் வந்து க்ரீனு, எக்கோ ஃபேவரட் கலர் இஸ் க்ரீன். இதோட டிஃபால்ட், அதாவது இது மூணுமே இல்லை அப்படின்னா என்னது, யுவர் ஃபேவரட் கலர் இஸ் நெய்தர் ரெட் ப்ளூ ஆர் க்ரீன். அதாவது இங்கே ஆல்ரெடி ரெட்னு கொடுத்ததுனால எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட்னு காமிக்கும். இன்கேஸ் வந்து அங்கே என்ன எல்லோ அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஃபேவரட் கலர் ஈக்குவல் டு எல்லோ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இங்கே அவுட்புட்டை எக்கோ அதாவது இந்த யுவர் ஃபேவரட் கலர் இஸ் நெய்தர் ரெட் ப்ளூ ஆர் க்ரீன். இந்த 3 கலர் இல்லாமல் உங்களோடது ஏதாவது ஒரு கலராக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். ஏன்னா ரெட் ப்ளூ க்ரீன் எதுவுமே இல்லை, நான் கொடுத்தது எல்லோ அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன ஆகும், இந்த 3மே இல்லாமல் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவோ எனக்கு அது ரன் ஆகிடும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கான எவாலுவேஷன்ஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.